இன்னும் ஒரு அருமையான மாலை வேலையை, இன்னும் ஒரு அருமையான ஓய்வு நாளை நம்ம எல்லாருக்கும் காண செய்த கிருபைக்காக யாவை தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த அருமையான மாலை வேலையிலே, இந்த அருமையான ஓய்வு நாளிலே சகோதர சகோதரிகள் வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. யாவை தேவன் மகிமைப்படுவாராக. இந்த பரிசுத்த நாளிலே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே மன மகிழ்ச்சியாக இருந்து தேவனை மகிமைப்படுத்துகிற நாளிலே எல்லா சகோதர சகோதரி வாலிப பிள்ளைகள் எல்லோரையும் வாழ்த்தி இந்த ஓய்வு நாள் பரிசுத்த சபை கொடுதலை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. யாவை தேவனுக்கு கோடான கோடி நன்றி. இந்த ஓய்வு நாளுக்கான இன்னும் ஒரு அருமையான தலைப்பு, சமாதானத்தின் வழி. சமாதானத்தின் வழி, the way of peace. இதற்கான வசனங்கள் மத்தேயு 5:21-26 மற்றும் 38-48 வரையிலும். மனிதர்கள் அமைதிக்காக ஏங்குகிறார்கள், போராடுகிறார்கள். ஆனால் இன்னும் அது நம்மை விட்டு விலகியே இருக்கிறது. சமாதான வழியை பற்றி வேதம் என்ன வெளிப்படுத்துகிறது? நாம் எப்படி அந்த வழியில் வாழலாம்? எஜமானர் யெஷுவா மெசியா மத்தேயு 5:21-26 வரையிலும் மற்றும் 5:38-48 வசனங்கள் வரையிலும் இதற்கு வழி காட்டுகிறார். எதற்கு வழி காட்டுகிறார்? சமாதானத்திற்கு வழி காட்டுகிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் சில வசனங்கள். ஹல்லேலூயா. 5:21-24 வாசிக்கலாம். கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்கிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்கிறவன் எரிநகரத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயில், அங்கேதான் பலிபீடத்தில் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. மற்றும் 38-41. ஹல்லேலூயா. கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடிய உன் வஸ்திரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவனுக்கு உன் அங்கேயும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோட 2 மைல் தூரம் போ. மற்றும் 43-44 உனக்கடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். முக்கியமான வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. 46 உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? 45 ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய்
இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. ஒரு அருமையான ஓய்வு நாளுக்காக கோடான கோடி நன்றி. இந்த ஓய்வு நாளுக்கான வார்த்தையை பகிரும்படியாக அடியேனுக்கு ஒரு வாய்ப்பை தந்தமைக்காக கோடான கோடி நன்றி. நான் அல்ல, என் அறிவு அல்ல, என் ஞானம் அல்ல, என் பலன் அல்ல, என்னால் ஒன்றுமே கூடாது, எல்லாமே உம்மால் கூடும். என்னை தரை மட்டுமாக தாழ்த்தி உடைய பாத்திரத்தை சமர்ப்பிக்கிறேன். நீர் மாத்திரமே சிந்தனை, சொற்கள், செயல்கள், பார்வை, நடத்தைகள் யாவை மாட்கொண்டு ஆளுகை செய்து என்னை மேலும் பரிசுத்தப்படுத்துவீராக. என்னை ஒரு கருவியாக எடுத்து முழுவதுமாக பயன்படுத்துவீராக. என்னுடைய பலவீனத்தில் உம்முடைய பலன் பரிபூர்ணமாகட்டும். உடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் மனதிலும் இருதயத்திலும் நன்றாக பதிந்து அவைகள் 30 மடங்காகவும் 60 மடங்காகவும் 100 மடங்காகவும் கிரியை செய்யும்படியாக நிஜமான விசுவாச நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் என் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. மனுஷர்கள் பல்லாயிர ஆண்டுகளாக இந்த பூமியின் சமாதானத்தை ஏற்படுத்த என்னத்தான் முயற்சித்தாலும் அவை யாவும் விருதாவாக போகிறது. இந்த உலகத்துல எந்த ஒரு மூல முடுக்கலையாவது சமாதானம் என்ற வார்த்தையை கேள்விப்படுகிறீர்களா? ரோமர் 3:17 மனித நிலையை வேதம் மிக துல்லியமாக விவரிக்கிறது. அது என்ன? சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள். யாரு? இந்த மனுஷர்கள் சமாதான வழியை அறியாதிருக்கிறார்கள். மனுஷன் என்னென்னவோ வியப்பான காரியங்களை செய்கிறான், ஆனால் அவனால் சமாதானத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர தெரியவில்லை. மனுஷர்களை மனுஷன் ஆளும் வரை இந்த பூமிக்கு சமாதானம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அது யாவே தேவனால் மட்டுமே கூடும். எது? சமாதானம் யாவே தேவனால் மட்டுமே கூடும். அல்லேலூயா. நம்முடைய முதல் பெற்றோர் யாவே தேவனின் அமைதியான வாழ்வை நிராகரித்து ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தால் மனுகுலத்தின் மீது சுமத்தப்பட்ட கொடிய அழிவிற்கான வழியை ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை வேதம் விளக்குகிறது. மனுஷனின் தவறான சுயநல சிந்தனையின் விளைவாக அன்று முதல் வன்முறையும் போரும் தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது, இல்லையா? மனுகுலத்தின் மிகப்பெரிய எதிரியான சாத்தான் தற்போது இந்த உலகத்தை ஆளுகிறான். எத்தனை பேருக்கு தெரியும் சாத்தான் இந்த உலகத்தை ஆளுகிறான்? இந்த உலகத்தின் இளவரசன் யாரு? சாத்தான். மேலும் அவனது வெறுப்பு மற்றும் வன்முறை மனப்பான்மையை மனிதர்களின் மனதில் விதைக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம், எபேசியர் 2:2. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்போது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆகாயத்து அதிகார பிரபு யாரு? சாத்தானின் ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். 1 யோவான் 5:19 நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். இல்லையா? உலகம் முழுவதும் பொல்லாங்கையில தான் இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:9. இதற்கு தான் எரேமியா தீர்க்கதரிசியின் வசனம் ஞாபகத்தில் வந்தது எனக்கு. எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது என்று எரேமியா தீர்க்கதரிசி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு.
அல்லேலூயா. 12:9 உலக மனத்தையும் மோசம் போகுகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இவரெல்லாம் எதற்கு தள்ளப்பட்டார்கள்? வன்முறை மனப்பான்மை மனிதர்கள் மனதில் விதைத்ததற்காக தள்ளப்பட்டார்கள். ஆனால் தான் உலகம் முழுவதும் கேடுள்ளதாக இருக்கிறது. மேலும் சாத்தானின் செல்வாக்கின் உதவியால் அநேகரை சுயநலத்தின் உச்சக்கட்டத்திற்கு எடுத்து செல்கிறது என்று யாக்கோபு 4:1 சொல்கிறது. வாசிக்கலாம். யாக்கோபு 1:4. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது? உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆனால் யெஷுவா மசியா தம்மை பின்பற்றுபவர்களுக்கு நேர்மாறான அணுகுமுறையை விரும்புகிறார். அது என்ன அணுகுமுறை? வாசிக்கலாம். மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அல்லேலூயா. யெஷுவா மசியாவின் வழி என்ன? சமாதானத்தின் வழி. அல்லேலூயா. யாவே தேவன் என்றென்றும் சமாதானத்தின் வழியில் வாழ்கிறார். அதன் நன்மைகளை அனுபவிக்கவும் அவரை போல மாறவும் அவருடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். சமாதானத்தை நிலைநாட்ட நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு 4 வழிகளை நாம் இப்போது பார்க்கலாம். முதலாவது, யாவே தேவனுடைய அன்பின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். அல்லேலூயா. யெஷுவா மசியாவின் ரட்சிப்பின் தகுதியின் விளைவாக நாம் கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். அல்லேலூயா. வாசிக்கலாம். சங்கீதம் 119, 165. உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. அல்லேலூயா. இதை திருப்பி படிக்கலாம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. தேவனுடைய கற்பனைகள் அனைத்து சரியான உறவுகளின் அடிப்படையாகும். தேவனை எப்படி நேசிப்பது மற்றும் நாம் பிறரை எப்படி நேசிப்பது என்பதை கற்பனைகள் காட்டுகிறது. வாசிக்கலாம். மத்தேயு 22:37-40 வரை. அல்லேலூயா. யெஷுவா மசியா அவனை நோக்கி, உன் தேவனாகிய யாவே தேவனிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஷமா இஸ்ரவேலே கேள். அல்லேலூயா. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்கள் அடங்கி இருக்கிறது என்றார். அல்லேலூயா. சமாதானம் செய்பவராக இருப்பதற்கு சிந்தனை மட்டுமல்ல, செயலும் தேவை. யாவே தேவனுடைய கற்பனைகளின் எழுத்தும் ஆவியும் சமாதானத்தை உருவாக்கும் விதத்தில் நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை மத்தேயு 5:21-26, 30-48 வசனங்கள் படிச்சோம்ல, வசனங்களில் யெஷுவா மசியா காட்டியிருக்கிறார். இதுதான் இன்றைய தியானத்திற்கான வசனங்கள். சமாதானத்தின் வழி, the way of peace. ரோமர்களுக்கு எழுதிய கடிதத்தில் இந்த சமாதான வழியின் சில கூறுகளை
ரோமர் 12ஆம் அதிகாரம் 16 21 வசனம் வரையில் அப்போஸ்தலன் பவுல் விவரித்திருக்கிறார். வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 16 21 வரையில். அல்லேலூயா. ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். எப்படி? ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். மேட்டிமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள். உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று யாவே தேவன் சொல்கிறார் என்று எழுதி இருக்கிறபடியா நீங்கள் பழி வாங்காமல் தேவனுடைய கோபாக்கியனுக்கு இடம் கொடுங்கள். அல்லேலூயா. அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாய் இருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதினால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையாலே வெல்லு. அல்லேலூயா. நல் இணக்கத்துடன் வாழ முற்படுதல். நல் இணக்கம் என்றால் என்ன? லிவிங் இன் ஹார்மனி, அதாவது ஒருவரோடு ஒருவர் இசைந்து வாழ்வதுதான் நல்லிணக்கத்துடன் வாழ முற்படுதல் என்று அர்த்தம். கர்வத்தால் போதனைகளை தூண்டிவிடாமல் இருத்தல், பழி வாங்குதலை தேவனிடம் விட்டு விடுதல், சத்ருவிற்கு சேவை செய்தல், இவைகள் யாவும் ஒரு சவாலான பணிகள் இல்லையா? சத்ருவை நேசிக்கணும், சாதாரண நேசிக்க முடியுமா? அதுதான் உலகம் அனைத்தும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. யாராவது சத்துருவை நேசிக்கிறாங்களா? சத்துருவை நேசிக்கிறத விடுங்க, அக்கம் பக்கத்தால் பிறனை நேசிக்கிறார்களா? ஆனால் இப்படி செய்வதுதான் அமைதியின் வழிக்கு இன்றியமையாதவையாகும். எப்படி செய்வதுதான்? சத்ருவை நேசிக்கணும், அவனுக்காக ஜெபம் பண்ணணும், அவன் பசியோடு இருந்தா போஜனம் கொடுக்கணும், தாகமா இருந்தா தண்ணீர் கொடுக்கணும். இப்படி செய்வதுதான் அமைதியின் வழிக்கு இன்றியமையாதவையாகும். வேதத்தில் இன்னும் பல பகுதிகளில் சமாதானம் செய்பவரின் மனப்பான்மை மற்றும் அணுகுமுறையை விவரிக்கிறது. அல்லேலூயா. இரண்டாவதாக யாவே தேவனின் ஞானத்தில் வளர்வது. யாரோட ஞானத்தில் வளர்வது? யாவே தேவனின் ஞானத்தில் வளர்வது. யாக்கோபு 4:1 நாம் பார்த்தது போல சண்டைகள், போர்கள் நமது சுயநல இச்சையினால் வருகிறது என்று பார்த்தோம் இல்லையா? இதற்கு சற்று முன் சமாதான வழியை பற்றி யாக்கோபு மேலும் விவரித்திருக்கிறார். வாசிக்கலாம். யாக்கோபு 3:17-18. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாகவும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. அல்லேலூயா. உலகின் அன்பு மாயமான அன்பு. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அல்லேலூயா. யாக்கோபின் இந்த வசனத்திற்கு என்ன அர்த்தம்? சமாதானம் என்பது ஒரு மனுஷனுக்கும் மற்றொரு மனுஷனுக்கும் இடையிலான சரியான உறவு என்பதை நினைவில் கொள்வோம். ஒருவரோடு ஒருவர் ஒரு சரியான
உறவு இருந்தாதான். சரியான உறவுன்னா பரிசுத்த ஆவி நிறைந்த உறவு, யெஷுவா மசியாவின் குணத்தால் ஆன உறவு. இப்படிப்பட்ட உறவுகள் தான் ஒரு மனுஷனுக்கும் இன்னொரு மனுஷனுக்கிடையே சரியான உறவா இருக்கும். அல்லேலூயா. யாக்கோபு சொல்வதுதான் யாக்கோபு சொல்வது இதுதான்: நாம் அனைவரும் ஒரு நல்ல வாழ்க்கையை தரும் கனியை அறுவடை செய்ய முயற்சிக்கிறோம். ஆனால் வளமான விளைச்சலை கொண்டு வரும் விதைகள் ஒரு மனுஷனுக்கும் மற்றொரு மனுஷனுக்கும் இடையிலான சரியான உறவை தவிர வேறு எந்த சூழலிலும் செழிக்க முடியாது. இந்த விதைகளை விதைத்து பலனை பெறக்கூடியவர்கள் அத்தகைய சரியான உறவுகளை உருவாக்க பாடுபடுபவர்கள் மட்டுமே. ஒருவரோடு ஒருவர் சரியான உறவு வைத்துக் கொள்ள பாடுபடணும். எனக்கு தெரிந்த மாதிரி யாரும் உறவை சரியான உறவை வைத்துக் கொள்வதற்கு பாடுபடுற மாதிரி தெரியல. சும்மா சாதாரண விஷயத்துக்கெல்லாம் உறவை அப்படியே தூஷித்துறாங்க. அதைதான் நான் அநேகரை பார்க்கிறேன். நான் அதாவது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் முரண்படும் சூழலில் நல்லது எதுவும் வளர முடியாது. முரண்பாடு இருந்தாலே அந்த சரியான உறவு வளர முடியாது. கசப்பும் சச்சரவும் இருக்கும் ஒரு குழுவானது தரிசு நிலமாகும். அதில் நீதியின் விதைகள் ஒருபோதும் வளர முடியாது. அதிலிருந்து எந்த வெகுமதியும் வராது. ஏசாயாவில் உள்ள 1000 வருட தீர்க்க தரிசனம் நீதியையும் சமாதானத்தையும் அழகாக இணைக்கிறது. வாசிக்கலாம். ஏசாயா 32:17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமும் ஆகும். அல்லேலூயா. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமாகும். அல்லேலூயா. மூன்றாவதாக யாவே தேவனுடைய அன்பிலே வளர வேண்டும். அல்லேலூயா. யாரோட அன்பிலே வளர வேண்டும்? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13 உள்ள அன்பு அதிகாரத்தில் சமாதானத்திற்கான வழியை அப்போஸ்தலன் பவுல் கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 13:4-7 விவரிக்கப்பட்டுள்ள அன்பின் அனைத்து 15 கூறுகளும் தீவிரமாய் தியானிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அவற்றில் ஒரு 2 கூறுகளை ஆராய்ந்து பார்க்கலாம். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:4 மற்றும் 5 வாசிக்கலாம். அல்லேலூயா. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அல்லேலூயா. இதன் உண்மையான அர்த்தம் என்னவென்றால், மேசியாவின் அன்புடையவர்கள் பொதுவாக கோபம் அடைவதில்லை. கோபமும் எரிச்சலும் எப்போதும் தோல்வியின் அடையாளம். நாம் கோபத்தை இழக்கும் போது எல்லாவற்றையும் இழக்கிறோம். தன் கோபத்திற்கு எஜமானனாக இருப்பவன் எதிலும் தலைவனாக இருக்க முடியும். அல்லேலூயா. A man who is master of his temper can be master of anything. அல்லேலூயா. கோபத்தை கட்டுப்படுத்துறவன் வந்து எல்லாத்துக்கும் தலைவனா இருப்பான். அல்லேலூயா.
இந்த ஒரு டாக்டிக்ஸ் தான் நிறைய பேர் கற்று வச்சுருக்காங்க. டெம்பரை கோபமே அடையாத, ஆனால் மற்றவங்கள ரத்தம் கொதிக்க வைப்பாங்க. அவங்க கொஞ்சம் கூட டெம்பரே ஆக மாட்டாங்க. அது 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 ஒரு பயங்கரமான கலை. வாழ்க்கையின் சிறந்த கலைகளில் ஒன்று அது எது? வாழ்க்கையில் சிறந்த கலைகள் ஒன்று அது எது? மறக்க வேண்டியதை கற்றுக்கொள்வது. என்னென்னத்தை நம்ம மறக்கணுமோ அதை மறந்துடணும், அதை கற்றுக்கொள்ளணும். அதான் வாழ்க்கையின் சிறந்த கலைகளில் ஒன்று. ஆனால் பலர் என்ன பண்றாங்க? பலர் தங்கள் கோபத்தை அனல் மூட்டி எரிய விடுகிறார்கள் இல்லையா? அவர்கள் பிறர் செய்த தவறுகளை மறக்க முடியாதவரை சிந்திப்பார்கள். ஆனால் மேசியாவின் அன்புடையவர்கள் மறக்க வேண்டியவைகளை நன்கு கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த அன்பின் பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு நம் கோபத்தை கட்டுப்படுத்தி பழிவாங்கும் ஆசையை எதிர்த்து போராடினால் அமைதியின் வழியின் இந்த அத்தியாவசிய கூறுகளை நாம் பயிற்சி செய்து பின்னர் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். என்ன அது அத்தியாவசிய கூறுகள்? அன்பு சாந்தமா இருக்கணும், நீடிய சாந்தமா இருக்கணும், பொறாமையா இருக்கக்கூடாது, தன்னையே புழக்கூடாது, இருமாப்பா இருக்கக்கூடாது, அயோக்கியமானதை செய்யக்கூடாது, தற்பொழிவை அதாவது தற்பெருமையை நாடக்கூடாது, சினம் அடையக்கூடாது, கோபம் அடையக்கூடாது, தீங்கு நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. யாவை கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுக்கொள்ள நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நான்காவதாக யெஷுவா மஷியாவின் குணத்தை நாட வேண்டும். அல்லேலூயா. நான் இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இப்ப உணர்ந்தது. அல்டிமேட்டா என்ன? நம்ம யெஷுவா மஷியாவின் குணாதிசையை கற்றுக்கொள்ள வேண்டும், அதில் வளர வேண்டும். அல்லேலூயா. பிலிப்பியர் 2:3-5 உள்ள மனித உறவுக்கான அப்போஸ்தலன் பவுலின் அறிவுரையை சற்று கவனியுங்கள். பிலிப்பியர் 2:3-5 வரைக்கும். அல்லேலூயா. வாசிக்கலாம். ஒன்றையும் வாதியினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. யெஷுவா மஷியாவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவது. அல்லேலூயா. Hallelujah. I can see anybody hardly following Yeshua Mashiach's praise. மற்றவர்களை மதிப்பது என்பது மற்றவர்களின் பலத்தின் மதிப்பை காணவும் அவர்களின் சவால்கள் மற்றும் தேவைகளை அடையாளம் காணவும் உரிமையான பகுப்பாய்வை என்ன பகுத்தறிந்து ஆகிறது பயன்படுத்துவதாகும். அல்லேலூயா. வசனம் 4 அர்த்தம் என்னவென்றால் என்ன? அது 4 அவன் தனக்கானவைகள் அல்ல பிறனுக்கானவைகளையும் நோக்குவானாக. இதன் அர்த்தம் என்னவென்றால் நாம் முதலில் மற்றவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். ஆங்கிலத்தில் இந்த ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க. We have to put ourselves in other shoes and see. நம்ம மற்றவர்களோட செருப்பில் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும்.
அது என்ன அர்த்தம்னா, மற்றவங்களோட குறைகள், கஷ்டங்கள், அவங்களுடைய அந்த நிலைமை எப்படி இருக்கும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பின்னர் புரிந்து கொள்ள வேண்டும். Seek first to understand, then to be understood. அப்பதான் அவன் தனக்கானவைகளை பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. அல்லேலூயா. யெஷுவா மசியா அப்படிதான் இருந்தார். அவர் தன்னை குறித்து ஒருபோதும் சிந்தித்ததே இல்லை. அவருடைய சிந்தனை எல்லாம் மற்றவர்களை குறித்தாக தான் இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனை அப்படிதான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பின்னர் வசனம் 5 நமக்கு யெஷுவா மசியாவின் மனம் தேவை என்று விளக்குகிறது. நமக்கு யெஷுவா மசியாவின் மனம் தேவை என்று விளக்குகிறது. யெஷுவா மசியாவிலிருந்து சிந்தையே உங்களிடம் இருக்க கடவது. அல்லேலூயா. தியாகம் செய்வதற்கும் பணிவுடன் சேவை செய்வதற்கும் யெஷுவா மசியாவின் விருப்பத்தை போல் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது எப்படி சாத்தியமாகும்? ரோமர் 8:6 அப்போஸ்தலன் பவுல் சொல்வது போல இது பரிசுத்த ஆவியின் உதவியோடு ஆவிக்குரிய சிந்தனையுடன் இது சாத்தியமாகும். வாசிக்கலாம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும் ஆகும். அல்லேலூயா. இப்போ ஆவியின் சிந்தையோட நம்ம செயல்பட வேண்டும். போர் இல்லாத உலகம் இன்றைய உலகத்தை விட நம்ப முடியாத அளவிற்கு சிறப்பாக இருக்கும் இல்லையா? போரே இல்லைன்னா, சண்டை சச்சரவே இல்லைன்னா எப்படி இருக்கும்? அருமையாக சிறப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் உண்மையான அமைதியுடன் கூடிய ஒரு உலகம் இப்போது நாம் யாவே தேவனுடைய சமாதான வழியை பின்பற்றுவதன் விளைவாகவும் யெஷுவா மசியாவின் 2ஆம் வருகைக்கு பிறகு அதை கற்பிக்க தயாராகிவிட்டதன் விளைவாகவும் மனித கற்பனைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. சமாதானத்தின் வழியை கற்றுக்கொண்டு, எப்படி கற்றுக்கொள்வது? யெஷுவா மசியாவின் குணாதிசயங்கள் எல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு அதன்படி வளர வேண்டும். அது எப்படி சாத்தியம்? பரிசுத்த ஆவியோடு சாத்தியம். பரிசுத்த ஆவி நம்மில் இருந்தால் நாம் கற்பனை யாவே தேவனுடைய கற்பனைகளை கடைபிடிப்போம். அப்ப நாம் சமாதான வழியை கற்றுக்கொள்வோம். இப்படிப்பட்டவர்களை தான் யெஷுவா மசியா 2ஆம் வருகையிலே எடுத்துக்கொள்வார். மற்றவர்களுக்கு சமாதானத்தை கற்றுக் கொடுப்பதற்கான தகுதி உள்ளவர்களை மட்டுமே யெஷுவா மசியா அவரோட வருகையிலே எடுத்துக்கொள்வார். அப்ப நம்ம எல்லாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை இந்த பூமியிலே கற்றுக்கொள்ள பழக வேண்டும். அல்லேலூயா. அப்பாற்பட்ட அற்புதமான அமைதியுடன் கூடிய உலகத்தில் நித்தியமாக வாழ வேண்டுமா? அப்பாற்பட்ட அற்புதமான அமைதியுடன் கூடிய உலகத்தில் நித்தியமாக வாழ வேண்டுமா? அப்ப யாவே தேவனை உங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும் அன்பு கூற வேண்டும். அல்லேலூயா. எப்படி? கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிக்கொண்டு மனுஷர்களின் கற்பனையை கடைபிடித்துக் கொண்டார். கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் யாவே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. மிக தெளிவாக மத்தேயு 7:21 சொல்றார். மேலும் மனுஷனுடைய கற்பனைகளை கடைபிடிப்பது யாவே தேவனுக்கு வீண் ஆராதனை. நாம் யாவே தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவருடைய கற்பனைகள் பாரமானவையும் அல்ல.
இப்படியாகத்தான் அப்பாற்பட்ட அற்புதமான அமைதியுடன் கூடிய உலகத்தில் நித்தியமாக வாழ முடியும். இதைத்தான் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரையில் நூற்றுக்கணக்கான வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. எது அது என்ன? எப்படி தேவனை அன்பு செய்வது? கற்பனைகளை கைக்கொள்வது. அல்லேலூயா. இதைத்தான் அநேக நூற்றுக்கணக்கான வசனங்கள் உறுதிப்படுத்துகிறது. இன்னும் சொல்ல போனால் வெளிப்படுத்த விசேஷம் கடைசி அதிகாரத்திலும் இதைத்தான் சொல்கிறது. வெளிப்படுத்த விசேஷம் 22:14 ஜீவ விருட்சத்துக்கு அதிகாரம் உள்ளவர்களாவதற்கும் வாசல்கள் வழியாக நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் கற்பனைப்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆகவே யாவே தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, யெஷுவா மசியாவின் வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. தானியேல் 9:27 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அநேகமாக இந்த இலையுதிர் காலம் முடிவதற்கு முன் நிறைவேறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது என்ன? தானியேலின் தீர்க்க தரிசனம் வாசிக்கலாம். 9:27 அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நீர் மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீர் மட்டும் சொரியும் என்றான். இந்த தீர்க்க தரிசனமானது சுமார் தானியேல் எப்ப வாழ்ந்திருப்பாரு? ஓகே, ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி யெஷுவா மசியா முன்னாடி ஒரு 800-1000 வருஷம் வச்சுக்கோங்களேன். ஒரு தோராயமா இப்போ 2000 வருஷம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன தானியேல் தீர்க்க தரிசியினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் மிக விரைவில் நிறைவேற போகிறது. 3000 வருஷம் கடந்துச்சு, மிக விரைவில் நிறைவு போகிறது. அல்லேலூயா. இந்த அதிலிருந்து அதாவது இந்த இந்த இலை ஒரு காலம். அது எப்ப? செப்டம்பர் அக்டோபர் மாசம். அதிலிருந்து ஒரு 7 வருஷம் தான், ஒரு வாரம் தான். அது ஒரு வாரம்ன்றது இங்க தானியேல் தீர்க்கதரிசி அந்த ஒரு வாரத்தை 7 வருஷம் கணக்காக சொல்கிறார். அல்லேலூயா. அதாவது கடைசி 7 வருஷம் தான். எதிலிருந்து? இந்த செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து கடைசி 7 வருஷம் தான். அப்ப கணக்கு பண்ணி பாருங்களேன். 24 இப்ப அக்டோபர் 7 வருஷம். 31 அக்டோபர்ல யெஷுவா மசியாவின் வருகை சம்பவிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அல்லேலூயா. எப்படி? இது ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். தானியேலின் தீர்க்க தரிசனம் 70 வீக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. 70 வீக்ஸ் ப்ராபசி. அதுல கடைசி 63 வாரங்கள் முடிந்தது. எப்ப? யெஷுவா மசியாவோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் ஒரு 2000 வருஷத்துக்கு மேல அது கிருபையின் காலமா இருக்கு. இப்ப கடைசி அந்த 7 வருஷம் 70 வீக்ஸ்னா 70 into 7 490 வருஷம். அதுல கடைசி 7 வருஷம் தான் இன்னும் பாக்கியா இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறணும். அது எப்படி விரைவில் நிறைவேற போகிறது என்றால், கடந்த 3
சூரிய கிரகங்களில் அமெரிக்கா வந்து சவுதி அரேபியா பிரின்ஸ் முகமது பின் சுலைமானை சந்தித்து இஸ்ரேலுக்கும் பலஸ்தீனியருக்கும் இடையிலான சமாதான உடன்படிக்கையை குறித்து பேச்சுவார்த்தை மும்முரமாக நடத்தி கொண்டு வருகிறார்கள். கடந்த 3 சூரிய கிரகணம் அதாவது 2017 3 சூரிய கிரகணம், அதாவது போன கடந்த 8 ஏப்ரல்ல, அதாவது யாவை தேவனின் காலண்டர் படி புது வருடத்தின் முதல் நாள்ல சூரிய கிரகணம் வந்தது. தெரியுமா? யாருக்கு தெரியும்? அது 8 ஏப்ரலா இருந்தது. 8 ஏப்ரல் அன்னைக்கு சூரிய கிரகணம் வந்தது. அது வரைக்கும் 3 சூரிய கிரகணம். அந்த ஒவ்வொரு 2017 இந்த ஒவ்வொரு சூரிய கிரகணத்துக்கு பிறகு அதாவது 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு அமெரிக்கா வந்து சவுதியில போயிட்டு இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனருக்கும் இடையேயான சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்துவதற்காக மும்மரமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அதாவது இஸ்ரேல் தேசத்தை 2 பாகமாக பிரிப்பதற்கு அவங்க முயற்சி கொண்டு இருக்கிறார்கள். அப்பதான் சமாதானம் கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதனால தானே எத்தனையோ ஆயிரக்கணக்கான 3000 4000 வருஷத்துக்கணக்காக பாலஸ்தீனருக்கு இஸ்ரேலுக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்குது. ஸோ இஸ்ரேலை பாதியாக பிரித்து கொடுத்துட்டா சமாதான உடன்படிக்கை சமாதானமாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த உடன்படிக்கை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி கொண்டே வராங்க. ஒவ்வொரு சூரிய கிரகணத்துக்கு பிறகும் ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வு ஏற்படுகிறது. அதுக்கு தான் யாவே தேவன் சூரியன் சந்திரன் அதெல்லாம் அடையாளமாக வச்சிருக்கிறார். ஆதியாகமம் 1:14 சொல்கிறது இல்லையா? இது ஆங்கிலத்தில் 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவார்கள். 2 இஸ்ரேலை 2 பாகமாக பிரிக்கிறது. 4வது சூரிய கிரகணம் வருகிற எக்கால சத்த பண்டிகை என்று சம்பவிக்கும். எப்படி முதல் மாதம் முதல் நாள்ல, அதாவது 8 ஏப்ரல்ல சூரிய கிரகணம் சம்பவித்ததோ அதே மாதிரி 4வது சூரிய கிரகணம் இப்ப வருகிற எக்கால சத்த பண்டிகையில. எக்கால சத்த பண்டிகை எப்போ வருது? 7ஆம் மாதம் முதல் நாள் வருதா? அன்னைக்கு சூரிய கிரகணம் 4வது சூரிய கிரகணம் வருது. அன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, என்ன ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கன்னா, யுஎஸ்ஏ மறுபடியுமாக யூஎனோட இந்த முறை யுனைடெட் நேஷனோட சேர்ந்து சவுதி இடம் சென்று இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படுத்துவதாக முடிவு செய்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தும் என்று இந்த சமாதான உடன்படிக்கை ஏற்படும் என்று அநேகர் நம்புகிறார்கள். அல்லேலூயா. இதையெல்லாம் பார்க்கும்போது யெஷுவா மசியாவின் வருகை மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லலாம். இது ஒரு முக்கியமான தீர்க்க தரிசனம். 70வது தானியேல் 70 வாரங்கள், அதில் கடைசி 7 வாரங்கள், அதாவது 7 வருஷம் நிறைவேறதுக்கு ஆரம்ப கட்டம் என்ன? சமாதான உடன்படிக்கை செய்யணும். அதுலேருந்து 7 வருஷம். அல்லேலூயா. 3 வருஷம் கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். அடுத்த 3 வருஷம் உபத்திரம், இதுவரை காணாததும் இனிமேலும் காணாததுமான உபத்திரம் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் யெஷுவா வருது. இது 31
2031 சம்பவிக்கும் என்று அநேகர் நம்புகிறார்கள். போற போக்க பார்த்தா அப்படிதான் இருக்குது. நம்ம கண் முன்னாடி இந்த நிகழ்வு, அதுக்குதான் இந்த நிகழ்வை உதாரணம் காட்டுகிறார். அதாவது உடன்படிக்கை பண்ண போறான். இது 4வது முறையா போறான். அலையலுயா. அந்த அப்ப அநேகமா அக்டோபர்ல அந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படும் என்று நம்பப்படுகிறது. அதுல இருந்து 7 வருடம் எவ்வளவு நாள் இருக்கு? 3000 வருஷம் கடந்து போச்சு. 7 வருஷம் தான் இருக்கு. அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கும்போது யெகோவா மிஷன் வரை மிக சமீபமாக இருக்கிறது என்று சொல்லலாம். ஆகவே யாவே தேவனுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வாலிப பிள்ளைகளே, யெகோவா மிஷியா வானமேகங்களிலே எக்கால சத்தத்தோடும் தூதர்களோடும் மாரவாரத்தோடும் வரும்போது நீங்க திரை பிழையற்றவர்களாக அவருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகுங்கள். அல்லேலூயா. பிதாவாகிய தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெகோவா மசியாவுக்கே மகிமை உண்டாவதாக. எஜமான யெகோவா மசியாவே, சீக்கிரம் வந்து உங்களுடைய ராஜ்யத்தை எருசலேமிலே ஸ்தாபிப்பீராக. அதில் எங்களையும் குடும்பமாக சேர்த்துக் கொள்வீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சமாதானத்தின் வழி தியானித்தானியா. சமாதானத்தின் வழி. கூடுமானால் எல்லாரோடும் கூட நம்ம சமாதானமாய் இருக்க வேண்டும். என்னவானால் ஸ்டார்டிங் என்ன வருது? கூடுமானால் தான் சமாதானமா இருக்க முடியும் இல்லையா? அல்லேலூயா. நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னடா இது எல்லாரோடையும் ஆண்டவர் சமாதானமா இருக்க சொல்ற, கூடுமானால் சமாதானமா இருக்க சொல்றாரே. ஆனா வேதத்துல ஏசாயா 48:22 வசனத்துல துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று யாவே சொல்லுகிறார். யாருக்கு சமாதானம் இல்லையா? ஆனா இஸ்ரவேலருக்கோ சமாதானம் உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நமக்கு ஒரு குழப்பமா இருக்கு இல்லையா? என்னடா அது எல்லாருடைய சமாதானம்? ஆனா சில வார்த்தைகள் வந்து அதுல இதுக்கு கூடுமானால் இல்லையா? ஆண்டவரோட வருகை வெகு சீக்கிரமா இருக்குது. அதை குறிச்சுதான் நம்மளுடைய சமாதானத்தை கெடுக்க சத்ரு அலைகளை விதைத்து இருக்கிறான். அதை நம்ம தான் பார்த்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களுக்கு சமாதானம் போச்சுன்னா என்ன ஆகும்? நம்மள பீதி போடுவாங்க. புத்திமானுக்கு புத்திமதிகளை கேட்கிறவர்களுக்கு நீங்க சமாதானம் கொடுத்தீங்கன்னா அவர்கள் கேட்டு அதை பாராட்டி என்ன பண்ணுவாங்க? வழி நடத்துவாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்களுக்கு நீதிமொழிகள தான் போடணும். புத்தி இல்லாதவனுக்கு புத்தியை சொல்லி சமாதானம் போனா அவன் உங்களை பீதி போடுவான் என்று வேதவசனம் நமக்கு கிடைக்கிறது. இதை குறிச்சுதான் நம்ம யூதாவிலையும் 1வது அதிகாரத்திலையும் தெளிவா தேவன் சொல்ற, இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை மீட்டுக் கொள்கிறார்கள். இவர்கள் காற்றுகளால் அடி உண்டோடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்த கனியற்று 2 தர செத்து வேறற்று போன மரங்கள். 2 தரமும் செத்து வேறற்று போன மரங்களுமா யார் கூட இருக்கிறாங்களா? யார் கூட இருக்கிறாங்களா? இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளிலே. அப்ப நம்ம உஷாரா இருக்கணுமா இல்லையா? அப்ப தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல்களும் மார்க்க தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுக்கு என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களின் அவபக்தி உள்ளவர்கள் யாவும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகள் நிமித்தம் தமக்கு விரோதமாய்
அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்கள் கண்டிருந்தும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோடு கூட யெஷுவா வருகிறார் என்று முன்னறிவித்தார். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமாயிருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவைக்காக முகஸ்துதி செய்வார்கள். நீங்களோ பிரியமானவர்களே, தம்முடைய கர்த்தராகிய யெஷுவாவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். கடைசி காலத்திலே தங்கள் துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவ தாரும் ஆதி இல்லாதவர்களுமாமே. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்காக ஏதுவாக நம்முடைய யெஷுவாவின் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சில பேர் நம்முடைய சமாதானத்துக்கு எடுக்கிறவர்கள் இருக்கிறாங்க. அவர்களோட சேர்ந்து நம்ம சமாதானமா இருந்தோம்னா அவர்கள் நம்மளுடைய அன்பின் விருதுகள்ல கரைகளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு தீர்ப்பு என்னவாயிடுச்சு? காரில் வைக்கப்பட்டாச்சு. அப்ப வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக இருந்தும் வல்லமை உள்ளவர் தாம் ஒருவரை ஞானம் உள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு கன மகிமை உள்ளவையும் என் அதிகாரம் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேலருக்கோ என்றைக்கோ சமாதானம் உண்டு. தேவன் நம்மை எப்படி வச்சிருக்கிறாரு? வித்தியாசத்தை அவருடைய வருகைக்காக நாம பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார். வித்தியாசத்தை நாம கண்டுகொள்ள வேண்டும். இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும் உள்ள வித்தியாசம், அசுத்தத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் உள்ள வித்தியாசம் அப்படி நம்ம பார்த்தோம்னா நம்ம சமாதானத்துல இருக்க முடியும். மற்றவர்களோடையும் யாருக்கு சமாதானமாக இருக்க முடியும்? யாருக்கு நம்ம சமாதானம் சொன்னா அது வேலைக்கு ஆகாதுன்றது நமக்கு என்ன ஆகும்? தேவனை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய சமூகத்துல அவருடைய ராஜ்யத்துலதான் உண்மையான சமாதானத்தோடு நம்ம வாழ முடியும். அவருடைய தூதர்களோடு கூட அவர் வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம அந்த ஆனந்த துதி ஒலி கேட்டு அவருடைய ராஜ்யத்துல பரிபூர்ண சமாதானத்தை அவரோடு கூட வாழும். ஆமென். ராஜ்யத்திலே நித்திய மனமகிழ்ச்சி சமாதானம் உண்டு. சமாதானத்திற்காக எங்களை அந்த நிலைப்பாடுகளை பிரவேசிக்க செய்ய போகிறீரே நன்றி.
உயர்ந்திருப்பீராக. எல்லா துதியான மகிமை யாவற்றையும் உமக்கு மாத்திரமே செலுத்தி மீட்பும் ரட்சகருமான எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, ஆமென். ஆத்துமாவே ஆவியே தேவனை ஸ்தோத்திரி, ஆவியே தேவனை செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அடோனை உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து உங்கள் எல்லோரையும் காக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரகாசிக்க செய்து உங்கள் எல்லோருக்கும் கிருபையா இருக்க கடவர். அடோனை தம்முடைய முகத்தை உங்கள் எல்லோர் மேலும் பிரசன்னமாக்கி உங்கள் எல்லோருக்கும் சமாதானம் கட்டளை இட கடவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருக்கும் இன்னொரு முறை ஓய்வு நாள் சமாதானம். ஷபாத் ஷலோம்.